Lesen Sie den Bericht von Christian und schreiben Sie zu 6 Fragen. ஸோ இதை படிச்சுட்டு ஒரு 6 questions எழுதணும். ஓகேவா? ஸோ இது யார் படிக்கிறா? ஆஷிகா, நீங்க படிக்கிறீங்களா? ம் 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 get chilled. ம் ம் Lieblingsfarbe. ம் ஓகே, நல்லா படிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். சரிங்களா? ஆ குட் குட். இன்னும் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகுது ப்ரொனன்சியேஷனு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ம் ஸோ வின்டரில் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்கீ ஃபாரன் போயிருக்காங்க சால்ஸ்புர்குக்கு. ஸோ ஆஃப்டர் தி அரைவல் தான் இது நடந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று. ஸோ ich habe den falschen Koffer genommen. ஸோ தப்பான சூட்கேஸு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மைன் காஃபர் இஸ் schwarz. அவரோட சூட்கேஸும் பிளாக்ல தான். அதே மாதிரி நிறைய பேர் சூட்கேஸும் பிளாக்ல தான் இருக்குது. ஸோ ich habe das erste Abend in Hotel gemacht. ஸோ ஹோட்டலில் போனதுக்கப்புறம் தான் ஈவினிங்கில் தான் ஹோட்டலில் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ich habe den Koffer aufgemacht. ஸோ aufgemachtனா ஓப்பன் பண்ணுறாரு. aber die Sachen haben nicht mehr gehört. ஆனால் திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பிலாங்கிங் கிடையாது. it doesn't belong to me. da waren nur T-shirts und Badehosen. அந்த சூட்கேஸில் என்ன இருக்குது? டிஷர்ட்ஸு, அந்த ஸ்விம் பேண்ட்ஸு, இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். Ab dem Moment war ich total faul, denn ich habe auf meinen Koffer gewartet. ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து, ab dem Momentனா அந்த மூமெண்ட்லேருந்து நான் ஒன்றுமே பண்ணாமல் ஐடலாக இருந்தேன். Because I was waiting for my suitcase. In der Zeit habe ich einfach im Zimmer gechillt und Filme und Videos geschaut. ஸோ ரூமில் வந்து நான் சில் பண்ணேன், ஃபிலிம்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு. Nach 2 Tagen war der Koffer da, das Wetter war wunderbar und ich bin viel Ski gefahren. ஸோ 2 days ஆஃப்டர் வந்து என்னோட சூட்கேஸ் கிடச்சிது. ஸோ வெதர் வாஸ் வண்டர்ஃபுல். நான் வந்து ஸ்கீயிங்க்கு போயிட்டேன். seit 4 Wochen sind wir wieder zu Hause. ஸோ ஆஃப்டர் 4 weeksக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். For the nächsten Reise kaufe ich einen Koffer in grün. For next travel போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சூட்கேஸ் வாங்குவேன், அதுவும் க்ரீனில். Das ist meine Lieblingsfarbe. That is my favorite color. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் பார்க்கணும். ஆக்சுவலி நேற்று பார்த்துருந்தோம் என்னென்ன கொஷின்ஸ்க்கு என்ன மாதிரி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ரிலேட்டட் கொஷினாக இருந்தால் வேறு, வேன்னு, வேம். ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணுவோம். வேறுனா ஹூ, வேணுனாலும் ஹூ, ஆனால் ஒரு வேர்போட வரும்.
ஸோ இது வந்து மிட் வேம் யாரோட அப்படின்னு திங்ஸ்க்கு வந்து வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதர் கொஷின்ஸ் என்னன்னா ஓஹின் ஓஹர் இது மூணுமே வந்து பிளேஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கு வந்து இது சொல்லணும். ஓனா எங்க, வேர். ஓஹின் அப்படின்னா எந்த இடத்துக்கு போற, ஓஹின் கேஸ் து எங்க போற அப்படின்னு கேட்கறதுக்கு ஓஹின். ஓஹர் வந்து எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கறதுக்கு ஓஹர். ஸோ டைம் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கு வந்து ஒன்னு வி லாங்க. ஒன் வந்து எக்ஸாக்ட் டைம், இந்த டைமுக்கு போறேன் அப்படின்னு. வி லாங்க அப்படின்னா லாங்கனால லாங் டியூரேஷன். டூர் எத்தனை நாள் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது வி லாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வி லாங்க ஹேட் தி டூர் கெட் அவுட் அப்படின்னு வந்து வி. இந்த வி வந்து எப்படி நடந்துச்சு அதை பத்தி சொல்றதுக்கு வி. வினா ஹவு. வரும் வந்து ரீசன் வை. வைக்கு வந்து வரும். இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் இந்த டெக்ஸ்டுக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எழுதிக்கலாம். Wohin is Christian im Winter geflogen. விண்டர்ல எங்க போனாங்க. Was had Christian im Koffer gefunden. ஸோ அந்த சூட் கேஸ்ல என்னெல்லாம் இருந்துச்சு. ஒன் காம்ட் த ரிஸ்டிக காஃபர். ஸோ அவங்களோட கரெக்டான சூட் கேஸ் எப்போ அரைவ் ஆச்சு. வி ஃபர்பிரிங்ட் கிறிஸ்டியன் சைனசைட். ஸோ அந்த டைமை இவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க. வெல்ஷா ஃபார்பர் ஹார்ட் த நோய காஃபர். ஸோ புது சூட் கேஸ் வந்து என்ன கலர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா. நோட் பண்ணிட்டீங்களா. ஓகே. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அப்படின்னா ஃப்ரம். அன்னுன்னா ஆன். இந்த ஆன் எங்கன்னா வேர்ட்டிக்கலாக ஹேங் ஆகுது. ஆன் த டோர், ஆன் த வால் அப்படின்னு சொல்றதுக்கு அன் யூஸ் பண்ணுவாங்க. இன் வந்து இன்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லணும். நாக் வந்து ஆஃப்டர். சைட் சின்ஸ். ஃபார் எகோ சொல்லலாம், இல்லை பிஃபோர் அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து டாட்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபார் டெம் ஃப்ரூஸ்டுப் துஷேஷ். ஸோ before breakfast I will take shower. ab sommer lerne ich guitar. சம்மர்லேருந்து நான் வந்து கிட்டாரை கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஃபார் யூஸ் பண்ணிட்டாங்க, வேறு ஏதாவது யூஸ் பண்ணு. எஸ் fish father, என்ன சொல்லலாம், fish father உருளம், அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் என்ன இது வருதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரூஸ்டுக் வந்து தஸ் ஃப்ரூஸ்டுக், கோர்ஸ் வந்து டேர் கோர்ஸ், ஜாமர் வந்து டேர், கெபுட்ஸ்டாகும் டேரு, ஸோ ஓக்கனெண்டர் தஸ், டிசம்பர் வந்து டேரு, உர்லாப் டேரு. ஸோ இதோட ஆர்டிக்கல் தெரிஞ்சாலே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாட்டிவ்க்கு என்ன வரும்னு தெரியும்ல. டாட்டிவ்க்கு மேஸ்குலினுக்கு என்ன வரும், டெம், நாய்ட்ரூம்க்கு டெம், ஃபெபனனுக்கு டேரு, ப்ளூரலுக்கு டென். இது மறக்கவே கூடாது. மேஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு ரெண்டுத்துக்கும் டெம் வரும், ஃபெமினனுக்கு டேரு, ப்ளூரலுக்கு டென். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி டூர் போகிறது உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதை எழுதி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரொனன்சியேஷன். FVW எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? எஃப் தான், வி கூட எஃப் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா. W வந்து வே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ எஃப் வி இன் ஃபிண்டன், ஃபிண்டனில் எஃபோட சவுண்ட் வந்து இந்த சவுண்டு, டபிள்யூவில் ஓனனில் வேயோட சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து எஃப் சவுண்ட் வருதா இல்லை டபிள்யூ சவுண்ட் வருதா அப்படின்னு மார்க் பண்ணும். மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபோர்ஸ்டெல்லன், ஃப்ரூஸ்டுக், வார்டன் இதுதான் W, ஃபார், வீடியோ, ஃபில்ம், ஃபியர், வியர், ஃபீலர். ஸோ வி மோஸ்ட்லி என்னவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எஃப் சவுண்டு. அந்த எஃப் சவுண்டு எப்படி, ஃபிண்டனில் இருக்கிற எஃப் சவுண்டு மாதிரி.
கரெக்டா? ம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ரிப்பீட் பண்ணும். அவங்க சொல்றத நீங்க ரிப்பீட் பண்ணணும். Der Fotograf fährt nach Frankfurt. ம். Wir wollen im Winter wandern. Volker vergisst immer das Wort verkaufen auf Spanisch. Wollen wir vielleicht im Februar nach Wien fahren? Mm. So, immer dieses Wetter. So, always this weather. Himmelsrichtungen அப்படின்னா அந்த டைரக்ஷன் காமிக்கும் இல்லைங்களா, நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் அந்த காம்பஸ். ஸோ அதுதான் அந்த ஹிம்மல்ஸ்ரிchtungen. ஓ லீகன் டி ஸ்டார்டர் இன் டாய்ச்லாண்ட். ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாம் ஜெர்மனியில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த்தில் இருக்கு அப்படின்னா இம் நார்டன், ஈஸ்ட்ல இருக்குன்னா இம் ஆஸ்டன், சவுத்தில் இருக்குன்னா இம் ஜூடன், வெஸ்ட்ல இருக்குன்னா இம் வெஸ்டர்ன், மிடில் இருக்குன்னா இன்டர் மிட்டர். ஸோ லைப்சிஷ் வந்து இம் ஆஸ்டன். ஆக்சுவலி இது புக்கு வாங்கினா புக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து மேப் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டாய்ச்லாண்ட் மேப்பை பார்த்துட்டு லைப்சிஷ் எங்கே இருக்குது, காசல் எங்கே இருக்குது, ஃப்ரைபூர்க் எங்கே இருக்குது, ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து வெதர் ரிப்போர்ட்டு. ஸோ கீழே வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து அவங்க எப்படி இருக்கு அந்த வெதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். Heute sind wir zur Burg gegangen. Der Blick auf die Stadt und die Berge war so toll, sonnig, warm und kein Wind, ein Traum. So today we went to the castle. ஒரு அரண்மனைக்கு போயிருக்காங்க. அந்த கேசல் எங்கே இருக்குன்னா அந்த மேலேருந்து பார்க்கும்போது சிட்டி அண்ட் மவுண்டன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிரேட்டாக இருக்குது, சன்னியாக இருக்குது, வார்மாக இருக்குது, விண்டு கிடையாது. ஸோ ட்ரீம் மாதிரி இருக்குது. அப்போ எந்த எந்த ஊர்ல இருக்கிறாங்க, இந்த வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டு எந்த ஊர்ல இருக்கிறாங்க. கீழே எதுல இருக்கிறாங்க? சால்ஸ்பர்க். So, Bill, so kalt hier. 4 Grad minus. Und es schneit. Zum Glück gibt es Museen und Cafés. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குது, -4ல் இருக்குது, ஸ்னோ, நிறைய ஸ்னோ வருது. இப்போ லக்கிலி நம்மளுக்கு நிறைய மியூசியமு கேஃபேஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. Zürich. So heute haben wir Pech, das Wetter ist nicht gut, denn es regnet und regnet. Wir haben viel Zeit zum Shoppen, morgen scheint hoffentlich die Sonne. So today we are having a bad luck. Weather is not good because it is raining and raining. We have more time for the shopping. Morning, I hope the sun will shine. Freiburg. Okay. Wir waren den ganzen Tag in der Stadt. Das Wetter war schon warm, sonnig und nur ein paar Wolken. ஸோ ஹோல் டே வந்து நாங்கள் சிட்டியில் சுற்றிட்டு இருந்தோம். வெதர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, வார்மாக, சன்னியாக, கொஞ்சம் ஒரு க்ளவுட்ஸ், கொஞ்சமாக க்ளவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ ரோஸ்டோக். ஸோ தி ஓல்கன்னா க்ளவுடு. ஸோ ரொம்ப க்ளவுடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ்எஸ்ட் பெவால்ட் அப்படின்னு சொல்லணும். த ரேகன், ரெயின், மழை பெய்யுதுன்றதுக்கு என்ன சொல்லணும்? எஸ் ரெக்னெட், மழை பெய்யுது.
தி Sonne scheint. சன்னு தானே ஷைன் ஆகும். தி Sonne scheint. தர்ஷினி இங்க பாருங்க, ஷைன்ட்டுக்கு ஸ்னைட்டுக்கு ரொம்ப ஒரே சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். எஸ் ஸ்னைட். ஸோ இங்க ஷைன்ட்டுக்கும் ஸ்னைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்னே ஒன்று தான், என்னோட பிளேஸ் மாறுது. ஓகேவா? சன் ஷைனிங் அப்படின்னு சொன்னா டி Sonne scheint அப்படின்னு சொல்லணும். இல்லை ரொம்ப சன்னியா இருக்கு அப்படின்னா எஸ் இஸ் Sonnig அப்படின்னு சொல்லணும். அங்க ஒரே பனி பெய்யுது ஸ்னோவா இருக்கு அப்படின்னா டர்ஷ்னின்னா ஸ்னோ. பனியா இருக்கு ஸ்னோ வருது அப்படின்னா எஸ் ஸ்னைட் அப்படின்னு. இங்க வந்து ஃபியர், அங்க வந்து கிராடு சொல்லுவாங்க. கிராடு பிளஸ் இல்ல மீனஸ், ப்ளூஸ் இல்லைன்னா மீனஸ். ரொம்ப விண்டியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் இஸ் தேர் விண்ட். விண்டுக்கு விண்டு தான். எஸ் இஸ் இட் இஸ் விண்டின்னா எஸ் இஸ் விண்டிஷ் அப்படின்னு. ஸோ வெதரை பற்றி பேசும்போது நீங்கள் இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். எஸ்இஸ்ட் வார்ம், கல்ட், ஹைஸ், விண்டிஷ், பெவோல்ட், ஜானிக்கு, இல்லை சன்ஷைனு, மழை பெய்யுதுன்னா எஸ் ரெக்னெட்டு, இல்லை ஸ்னோவாக இருக்குன்னா எஸ் நைட்டு. வி ஆர் ஹேபன் இன் சம்மர், இல்லைன்னா வின்டரில். சம்மரில் இவ்வளோ டிகிரி ப்ளஸ் இருக்கும், வின்டரில் இவ்வளோ டிகிரி மைனஸ் இருக்கும். ஸோ இன் நமக்கு எப்பவுமே சம்மர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். பை ஒன்ஸ் ஈஸ்ட் இன் சம்மர் ஆஃப்ட் ஹைஸ். சம்மர்ல வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மன் இஸ் த ஹைஸ், ரொம்ப ஹாட்டா இருக்குன்னா இது சொல்லலாம். ஜோ ஐன ஹிட்ஸ், ரொம்ப ஹீட் வேவா இருக்கு அப்படின்னா ஜோ ஐன ஹிட்ஸே சொல்லலாம். ஸோ ஐ மிஸ்ட் வெட்டர், தூரல் போட்டுட்டே இருக்கும் சின்னதா, அதுக்கு வந்து மிஸ்ட் வெட்டர் அப்படின்வாங்க. ஷூட்டட், ஹெவி ரெயின்ஃபால் இருந்ததுன்னா ஷூட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரைசஸ் ஈல இன் டாய்ச்லாண்ட். ஸோ டிராவலிங் டெஸ்டினேஷன் இன் ஜெர்மனி. பெர்கர், மியர், ஸ்டார்ட். ஸோ பெர்கர்னா மவுண்டன்ஸ், மியர்னா சி, ஸ்டார்ட்னா சிட்டிஸ். ஸோ எந்த பிளேசஸ் உங்களுக்கு ஜெர்மனில் தெரியும் அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ ஓ மார்க்கன் டி டாய்ச்சன் கேன் உர்லாப். ஸோ ஜெர்மன்ஸ் மோஸ்ட்டாக எந்த இடத்துக்கு வந்து வெக்கேஷன் போவாங்க? ஓஹின் ஃபாரன் டி டாய்ச்சன் கேன் வாஸ் மார்க்கன் சி டாட், என்ன பண்ணுவாங்க? டி டாய்ச்சன் ரைசன் கேன் ஒன் ஃபீல். ஸோ ஜெர்மன்ஸ் வந்து எப்போவுமே நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு இஷ்டம் பிடிக்கும். ஸோ ஃபாரின்ல இல்லை ஜெர்மனியில் கூட ஸோ அவங்க வந்து 35% வந்து கண்டிப்பாக எப்போவுமே வெக்கேஷன் போயிட்டே இருப்பாங்க. நார்த் ஆர்டர் வாஸ்ட் சி. ஸோ பால்டிக் சி இல்லை நார்த் சி. தி டாய்ச்சன் ஃபாரன் கேன் இன் த நார்டன். ஸோ நார்த்துக்கு தான் போவாங்க. டாய்ச்லாண்ட் ஒன் மார்க்கன் உர்லாப் அம்மியர், சி கிட்டேயோ இல்லைன்னா ஒரு ஐலாண்டு, இன்சல்னா ஐலாண்டு. Dort kann man schwimmen, Sport machen und einfach den Urlaub genießen. ஸோ அவங்க வந்து ஸ்விம்மிங் போகலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், இல்லை சும்மா என்ஜாய் பண்ணலாம் வெக்கேஷனை. எஸ் இஸ் நிட் ஸோ வார்ம் வி இன் சூடன். சவுத்தில் இருக்கிற மாதிரி வார்மாக இருக்காது. சாபர் டி லேண்ட்ஷாஃப்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஒண்டர்ஷோன். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பு பீச்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டார்ட் Reisen sind bei den Deutschen sehr beliebt. Nummer 1 ist natürlich Berlin, die Hauptstadt, aber auch Hamburg, München, Dresden und Köln sind populär. In den Städten gibt es viele Angebote für Kultur, aber auch viel Natur in den Parks. So ist der Urlaub nicht langweilig. So city tour எல்லாம் ஜெர்மன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட். நம்பர் 1 இஸ் அஃப்கோர்ஸ் பெர்லின், அதுதான் கேபிட்டல் சிட்டி. அது தவிர ஹம்பூர்க், மின்ஷன், டிரெஸ்டன், கால்ன் இதெல்லாமே கூட தான் பாப்புலர் பிளேசஸில் வந்துடும். சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் ஃபார் கல்ச்சுரல் ஆஃபர்ஸ் இருக்கும், நேச்சுரல் பார்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வெக்கேஷன் வந்து போரிங்காக இருக்காது. Die Berge in Deutschland sind vielleicht nicht so hoch, aber zum Wandern, Skifahren und Naturgenießen sind sie perfekt. Die Deutschen fahren zum Beispiel gern nach Garmisch-Partenkirchen oder Berchtesgaden.
Viel Bewegung, Bewegung, schöne Dörfer und gutes Essen, ein Traumurlaub. ஸோ இன்னொரு முக்கியமான பிளேஸ்னா மவுண்டெயின்ஸ் வந்து ஜெர்மனில் வந்து ரொம்ப ஹைட்லலாம் இருக்காது. ஆனால் ட்ரெக்கிங்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்கீ ஃபாரனுக்கு நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பர்ஃபெக்டான பிளேஸு. ஜெர்மன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கார்மிஷ் பார்டன் கிருஷ்ணன் இந்த இடத்துக்கோ இல்லைன்னா பெல்டஸ் கார்டன் இந்த இடத்துக்கோ போவாங்க. அங்கே போனால் நிறைய நடக்கிற மாதிரி நிறைய இருக்கும். நிறைய போகும்போது பியூட்டிஃபுல் வில்லேஜஸ், ஷோனே டார்ஃபர் வில்லேஜஸ் எல்லாம் வரும். குட் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரீம் வெக்கேஷன் மாதிரி இருக்கும் இந்த வெக்கேஷன் போனீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இதை பற்றி எடுத்தீங்கன்னா இஷாப அப்ஷ்னிட் ஆ கெலேசன். நான் வந்து பேராகிராஃப் ஏ படித்தேன். தி டாய்ச்சன் ஃபாரன் கேன் in den Norden von Deutschland und machen Urlaub am Meer oder auf einer Insel. இங்க இருக்கிறது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். Markieren Sie wichtige Informationen in Text. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு டபிள்யூ கொஷின்ஸ், எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ், என்ன ஆஃபர்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே அதை பற்றி நீங்கள் சொல்லிடலாம். ஓஹின் ஃபாரன் டிமென்ஷன் இன் எரம்லாண்ட் பெசாண்டஸ் கேன். ஸோ உங்கள் கண்ட்ரியில் வந்து எங்கே ஸ்பெஷலாக வெக்கேஷனுக்கு போவாங்க அது வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாம் இல்லை. ஸோ இந்த லெசனில் லாஸ்ட் பேஜ். ஸோ ரூட்டு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் கார்டு எழுதுறதுக்கு லெட்டர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அன்ரீடர்னா நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், ஹலோ சொல்கிறோமா, ஹலோ வந்து காமனாக எல்லாருக்குமே சொல்லலாம். லீவே வந்து ஃபீமேலுக்கு சொல்லுவாங்க, லீபர் வந்து மேலுக்கு சொல்லுவாங்க. ஸோ எந்த பிளேஸ்லேருந்து வந்து நீங்கள் போஸ்ட் கார்டோ இல்லை இமெயில் எழுதுறீங்களோ ஸோ அந்த ஊர் பேர் எழுதுறோம். ஹர்ஸ்லிஷர் க்ரூசர் ஹவுஸ் சென்னை இல்லைன்னா இந்தியன். இன் சென்னை இஸ் தேர் ஷான் டால் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இஸ் டால், இது சூப்பர், ஏன் சூப்பராக இருக்கு, ஏன் டால் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் சொல்லணும். ஹியர் கிட்டஸ் ஃபீலர்ஸ் ஏன் ஊற்றி கைட்டன். இங்கே வந்து நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. எஸ் இஸ் தேர் ஷான் ஹியர். ஸோ இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹாய்ட்ட என்ன பண்ணீங்க. ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் விசிட் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லலாம். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க. ஸோ ஃபைனல் கிரீட்டிங்ஸ் ஹர்ஸ்லிஷா இல்லை ஃபீலர் க்ரூசர், திஸ் பால் உன் ஃபீலர் க்ரூசர் இல்லை எதை வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜூ எஸ்ட் தன்னாக்கு ஸ்பேட்டர் ஜூம்ஸ்லும் ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணோம். Zoo es machen wir ein Start tour. First city tour. Dann gehen wir ins Museum. So danach trinken wir einen Kaffee. Später gehen wir ins Restaurant und zum Schluss fahren wir ins Hotel. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் நம்மளால பேராகிராஃப் வந்து ஒரே மாதிரி எழுதாம டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெதரை பற்றி சொல்லணும்னா த ஸ்வெட்டர் இஸ் ஷானு இல்லை நிக்ட் பூட்டு, எஸ்எஸ் விண்டிஷு இல்லை பெவால்ட்டு. ஸோ க்ளவுடியாக இருக்குன்னு பெவால்ட்டு, மழை பெய்யுதுன்னா ரெக்னெட்டு, வார்மாக இருக்குது இல்லை கல்ட்டாக இருக்குது ஹைஸாக இருக்குது அப்படின்னு. சானிக் டி சான ஷைன்ட்டு, வி ஆர் ஹாபன் ஆஃப்ட், ஆஃப்னா நம்மளுக்கு எத்தனை, வி ஆர் ஹாபன் ஆஃப்ட் ஃபியர்ஸி கிராட் ப்ளூஸ், நம்மளுக்கு எப்பவுமே 40 டிகிரி ப்ளஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ மண்ன்றது வந்து ஒருத்தர் இந்த ஊருக்கு போன அந்த ஒருத்தர் அப்படின்னு வாட் ஒன் கேன் டூ, அந்த ஒன்ன்றதுக்கு வந்து மண்ணுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அது தேர்ட் பர்சனை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் டி ஸ்டார்ட் இஸ் டால், பிகாஸ் ஏன்,
நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அது ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். தென் யூஸ் பண்ண தென் கண் மண் ஃபீல் மார்க்கர். ஸோ ஃப்ராகர் நாக்கு பர்சன் திங்ஸ் பர்சன்கெல்லாம் வேறு வேணும் வேணும் திங்ஸ்க்கு வாஸ் பிளேஸ் ரிலேட்டட்க்கு ஓஹின் ஓஹர் டைம் ரிலேட்டட்க்கு வன்னு வீலாங்க மேனர் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு வி குருண்ட் ரீசனுக்கு வரும் வை. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் டாட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு A1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா. மண்டேலேருந்து A2 ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் அனுப்புகிறேன் நான்.